என்னது இந்த கரண்டுக்கு என்னாச்சு? அவர் வந்துட்டார் போல இருக்கு. வந்துட்டீங்களா? ஆமா, நான் வந்துட்டேன். நீங்க நீங்க யாரு? நான் தான். யார் நீங்க? யார் நீங்க? என்ன விடுங்க, என்ன விடுங்க. யார் நீ? யார் நீ? என்கிட்ட வராத, என்கிட்ட வராத. யார் நீ? வேண்டாம், இத பாரு, என்கிட்ட வராத. நான் குதிச்சிடுவேன். என்கிட்ட வராத. நல்லா இருக்கு. பாருப்பா தீபா, ஆஸ்தா என்னோட தங்க பூர்ணிமாவோட பொண்ணு. இவ அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறம் நான் தான் இவளை என் பொண்ணு போல வளர்த்தேன், படிக்க வச்சேன், பாசத்தோட வளர்த்தேன். இன்னைக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து என் மேல இருந்த பாரம் இப்ப குறைஞ்சு போடுச்சுப்பா. உன் மேல நம்பிக்கை வச்சு இவ கைய உன் கையில ஒப்படைக்கிறேன். எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு. அதாவது அவளுக்கு எந்த வித தொந்தரவு கொடுக்க மாட்டேன்னு சத்தியம் செஞ்சு கொடுப்பா. நான் என் சத்தியத்தை நிச்சயமா காப்பாத்துவேன். நீங்க என் மேல நம்பிக்கை வச்சு ஆஸ்தாவை எங்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறீங்க. பாருங்க மாமா, நான் வாக்கு கொடுக்கிறேன். இவ என்னைக்குமே என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பா. மாமா, எனக்கு ஆஸ்தாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இவளை மனைவியை அடையிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நிஜம்தான் மாமா, நான் என்னோட ஆஸ்தாவை ராணி மாதிரி வச்சுக்குவேன். அது போதும் தீபக், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம்ப்பா, எதுவுமே வேண்டாம். இனிமே நான் நிம்மதியா சாகலாம். மாமா, எந்த குறையும் வரக்கூடாது. ஓ, இன்னைக்கு நான் உன்னோட புருஷன், உன்னோட கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறேன். போமா, போ, போமா. வணக்கம் சார். வணக்கம் ஜோசப். ஒரு நிமிஷம். நீங்க என்கிட்ட இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே? நான் உண்மைதானே சொன்னேன்.
இதுதான் என் வீடு. இது வீடா? லாட்ஜ் மாதிரி இல்ல இருக்கு. நான் இந்த லாட்ஜுக்கு மேனேஜர். என் முதலாளி எனக்காக ஒரு நல்ல ரூம் கொடுத்துருக்காரு. அட்டாச் பாத்ரூமும் இருக்கு. பாரு, நீ என்னோட மனைவி, ராணி மாதிரி வச்சுக்குவேன். இனிமே நீ சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இஷ்டப்படி சாப்பிடலாம். சாப்பாடு நமக்கு லாட்ஜ்ல இருந்தே கிடைக்கும். வா. ஹலோ, சாவி. வாங்க வாங்க மேனேஜர் சார், வாங்க. கல்யாண வாழ்த்துக்கள். வணக்கம் அண்ணி. வணக்கம். இவர்தான் என் ஃப்ரெண்டு சம்பத். மேனேஜர் சார், உங்க விருப்பத்தை நான் பாராட்டுறேன். மேகத்துல இருக்கிற நட்சத்திரம் பார்த்தா கூட அதுவும் வெக்கப்படும். அதாவது மேனேஜர் சார், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல விரும்புறேன். உங்க தர்ம பத்தினி கழுத்திலிருந்து கால் வரை எல்லாமே வரதட்சணை வந்தாப்புல இருக்கு. நான் சாரி, அவசரமா வெளியே போகணும். காலையில பாக்குறேன். வா. வா. ஆஸ்தா, என்னாச்சு? வா. ஆ? இங்க யாரோ என் பேரு கூப்பிடுற மாதிரி தோணுச்சு. ஆஸ்தா, முதல் முறையா நீங்க வந்திருக்கிற. உன்னை பத்தி எந்த விவரமும் யாருக்கும் தெரியாது. சரிதானே? வா என் கூட. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. ஆஸ்தா, இன்னைக்கு காலையில இந்த கிளைமேட் நல்லா தானே இருந்துச்சு. இப்ப திடீர்னு என்னாச்சு? ஆசா, நீ இங்கே இரு. நான் போய் ஜன்னலை மூடிட்டு வரேன். ஆசா, என்னாச்சு? ஆசா, என்னாச்சு? என்னாச்சு ஆசா? ஒண்ணுமில்ல. ரிலாக்ஸ். பாரு, நீ போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அந்த பக்கம் போ. போ. தீபக், 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 தீபக். ஆஸ்தா, அங்க என்னாச்சு? அங்க பாத்ரூம்ல நான் யாரையோ பார்த்தேன். யாரோ இருக்காங்க.
என்ன சொல்ற? அங்க யாரோ இருக்காங்க. உண்மையை தான் சொல்றேன். ஆஸ்தா, அங்க உள்ள யார் இருக்க முடியும்? எனக்கு எதுவும் தெரியாது. நான் யாரையோ பார்த்தேன். தீபக் ப்ளீஸ் என்ன நம்புங்க. சரி, என் கூட வா. யாரோ வா என் யாரோ கூட. இருக்காங்க. வா என் கூட. வேண்டாம் வேண்டாம். வா. ஆஸ்தா, எங்கேயா பார்த்த? ஆ, இந்த கவுன் நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன் ஆஸ்தா. ஆனா அவ இது உன்னோட பிரம. பாரு, ம், நீ குளிச்சிட்டு ரெடி ஆயிரு. நான் உனக்காக சாப்பாடு ரெடி பண்றேன். ம், ஓகே? ம். ஆஸ்தா, ஆஸ்தா, தீபக் ஆஸ்தா. தீபக் தீபக் அங்க அங்க யாரோ பாத்ரூம்ல யாரோ இருக்காங்க. கவுன் இல்ல யாரோ இருக்காங்க. ஆஸ்தா, நீ என்ன சொல்றாங்க? யார் இருக்க முடியும்? இல்ல நான் நிஜம்தான் சொல்றேன். தீபக் அப்படியா? சரி, என் கூட வா. இல்ல தீபக் நான் வேண்டாம். ஆஸ்தா, நான் உன் கூட வரேன்ல. Please, நான் வர மாட்டேன். ஆஸ்தா, ப்ளீஸ் வாங்கி கூட. தீபக் ஆஸ்தா, நீ தமாஷ் பண்ற போல இருக்கு. உனக்கு தமாஷ் பண்றதுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா தீபக் நான் தமாஷ் பண்ணல. இங்க யாரோ இருந்தாங்க. பரவாயில்ல, பரவாயில்ல, நடக்கிறது தான். அதோட உனக்கு இது புது இடம் தானே, அப்படிதான் இருக்கும். நீ ரொம்ப டயர்டா இருப்ப, ரெஸ்ட் எடுத்துக்க, எல்லாம் சரியாயிடும். மிஸ்டர் தினேஷ் மேகரா கணப்பேட்டீங்கல்ல, நான் சொன்னபடி செய்யுங்க. அட தீபக், நீங்களா? புதுசா கல்யாணமானவரை நீங்க உங்க மனைவியை தனியா விட்டுட்டீங்க, எதுக்கு வந்தீங்க? என்னப்பா சம்பத், ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம், டயர்ட் ஆயிட்டா ரெஸ்ட் எடுக்கிறா. ஓ ஐ சி. இப்பதான் பல்லா சார் வந்துட்டு போனாரு, உங்களை பார்க்கணுமா? பார்த்து தானே ஆகணும், நம்ம பழைய கஸ்டமர் ஆச்சே. நான் அவர் கூட பேசுறேன். சம்பத், ஃபோன் போடு. ம். ஹலோ. பல்லா சார், நான் தீபக் பேசுறேன். தீபக், வந்த உடனே உன் ஞாபகம் தான் வந்துச்சு. பல்லா சார், நீங்க வந்த செய்தியை எனக்கு சம்பத் தான் கொடுத்தாரு. அது என்னன்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு தானே வந்தேன். இந்த நல்ல செய்தியை சம்பக் தான் எனக்கு சொன்னான். வாழ்த்துக்கள்ப்பா. ஒரு விஷயத்த சொல்லு, ஓ மனைவிய நான் எப்ப சந்திக்க வரட்டும்? ம்? எப்போ வேணாலும் வரலாம். 2 நாள்ல முக்கியமான வேலையை முடிக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரீ தான். என்ன? பல்லா சார், நான் உங்க ஆளுதான் நினைச்சு நீங்க எனக்கு எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணலாம். ஓகே? ஆஸ்தா, நீ சந்தோஷமா இருக்கிறியா? ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் தான், இருந்தாலும் என்ன சொல்றது, சந்தோஷத்தினால என்ன செய்யறதுன்னே புரிய மாட்டேங்குது. அப்படியா? உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம். மனசார சொல்றியா? நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. உங்களுக்கு என்ன பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இல்லைன்னா அப்பா அம்மா இல்லாத ஒரு ஏழை பொண்ண யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? இல்ல ஆஸ்தா, அப்படிலாம் சொல்லாத. ஒன்னு ஒரு ஏழைன்னு யாரு சொல்ல முடியும்? ஆஸ்தா, உங்ககிட்ட தான் அழகுங்கிற சொத்து இருக்குதே, நான் தான் கொடுத்து வச்சவன். அதனால தான் உன்ன மாதிரி மனைவி எனக்கு கிடைச்சிருக்கா. நீங்க ரொம்ப நல்லவரு. சத்தியம் செஞ்சு கொடுங்க. சொல்லு. இந்த அன்பு எப்பவும் நீடிச்சிருக்கும்ல? ஆஸ்தா, என்னால இப்ப ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க முடியல. என்ன? எதை சொல்ல விரும்புறீங்க?
அதாவது நம்ம 2 பேருக்கும் நடுவுல இந்த 3வது யாரு? மூணாவதா? இங்க யார் இருக்காங்க? இந்த மாதிரி சமயத்துல இந்த லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கே, அதான் நான் இப்ப வர்றேன். தீபக், 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 உங்களுக்கு என்னாச்சு? யாராவது இருக்கீங்களா? தீபக், தீபக், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது இருக்கீங்களா? Please help. தீபக், தீபக், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது help பண்ணுங்க, காப்பாத்துங்க, யாராவது இருக்காங்களா? தீபக், தீபக், காப்பாத்துங்க. டாக்டர், அவர் பாருங்க, அவர் தலையில பலமா அடிபட்டிருக்கு. பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் தான் இருந்தாகணும். அவர் பக்கத்துல போய் நான் உட்காரவா? சாரி மேடம், அவர் பக்கத்துல யாருமே இருக்க கூடாது. டாக்டர், நான் உங்களை வீட்டில் விட்டுடுறேன். நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். இங்க யாருமே தங்க அனுமதி இல்லையா அண்ணி? ப்ளீஸ் ஏதாவது செய்யுங்க, நான் அவர்கிட்ட பேசணும். காலையில மறுபடியும் உங்களை கூட்டிட்டு வரேன். இப்போ வாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணி வாங்க. யாரு? 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 எனக்கு தெரியும். நீங்க யாரோ நிச்சயமாக்காங்க. நீங்க யாரா இருந்தாலும் எனக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நான் உங்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சேன்? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியலையே. ஏன் என் வாழ்க்கையை நாசமாக்க விரும்புறீங்க? நான் உன் வாழ்க்கையை நாசமாக்க விரும்பல. நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றணும்னு ஆசைப்படுறேன். உன் வாழ்க்கையை நாசமாக்க நினைச்சவரு இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. நீங்க யாரு? இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லணும்? அவர் எதுக்காக என்னோட வாழ்க்கையை நாசமாக்கணும்? அவர் என் மேல தயவு காட்டியிருக்காரு. நான் கிராமத்துல இருந்து ஒரு ஏழை பொண்ணு. எங்க அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறம் என் மாமா தான் என்ன எடுத்து வளர்த்தாரு. அங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க யாருமே முன் வரல. அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்திருக்காரு. இல்ல இல்ல ஆஸ்தா, இல்ல.
பார்த்தா இல்ல, இது பொய். உனக்குன்னு ஒரு புது வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கல. அதுக்கு பதிலா உன் வாழ்க்கையை நரகத்துல தள்ள பாக்குறான். நீங்க எதுக்காக அப்படி சொல்றீங்க? அவர் என் கடவுள். என்னை ஏழைங்கிற நரகத்துல இருந்து எடுத்து சொர்க்கத்தை காமிச்சாரு. எனக்கு உதவி செஞ்சிருக்காரு. உன்னோட இந்த உத்தமமான கடவுள் எத்தனையோ பேரோட பாவப்பட்ட ஏழு பெண்ணுகளோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சுவராக்கியிருக்கான். நீங்க எதுக்காக இப்படி சொல்றீங்க? எதுக்கு? எதுக்காக சொல்றேன்னா, நானும் உன்ன மாதிரி தான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இந்த ரூம்குள்ள வந்தேன். இதே கட்டில் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ கனவு காண்றல்ல, நானும் உன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட கனவு கண்டேன். அவனை என்னோட ஏழை அம்மா அப்பா நல்லவன் நேர்மையானவன் நினைச்சு என்ன அவங்கிட்ட ஒப்படைச்சாங்க. தீபக் சார், நாங்க ரொம்ப ஏழைங்க. நீங்க இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால எங்க மேல இருந்த பாரம் குறைஞ்சிருச்சு. உங்களை கைய கூப்பி கெஞ்சி கேட்டுக்கிறேன். அழுதுகிட்டே உங்க கூட போக போறா. இனிமே அவ அழாம எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். தினு மாமா, நானும் ஒரு ஏழை தான். சின்ன வயசுல எங்க அப்பா அம்மாவை இழந்துட்டேன். கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறினேன். கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன், அதையும் நீங்க பூர்த்தி செஞ்சிட்டீங்க. நீங்க என்ன நம்புங்க மாமா. சாவித்திரி என் வீட்டுல மட்டுமில்ல, என் மனசையும் ஆள போறவா. நீ நல்லா இருக்கணும்பா, நல்லா இருப்பா. வா சாவித்திரி. ஆமா, நம்ம இங்கதான் இருக்கணுமா? நீ தனியா இல்ல, நானும் உன் கூட தான் இருக்க போறேன். ஆனா இது லாட்ஜ் ஆச்சே, வீடு இல்லையே. மத்தவங்களுக்கு வேணா இது லாட்ஜா இருக்கலாம், எனக்கு இதுதான் வீடு. இங்க இருக்கணும்னா நிறைய பணம் செலவழிக்கணும்ல? செலவழிச்சு தானே ஆகணும். இவ்வளவு பணம் செலவழிக்கிறதுக்கு பதிலா நீங்க ஒரு சின்னதா ஒரு வீடை வாங்கியிருக்கலாம்ல? சாவித்ரி, நான் முதல்ல தனியா தானே இருந்தேன். வீடு வாங்க எந்த அவசியமும் இருக்கல. இப்ப நீ வந்துட்ட, உனக்காக பெரிய பங்களாவே வாங்கிடுறேன். ஆமா, எப்பவும் உன் கூடவே இருக்கணும். பாருங்க, அக்னியை சாட்சியா வச்சு நம்ம ரெண்டு பேரும் எப்பவுமே பிரிய மாட்டோம்னு சத்தியம் செஞ்சிருக்கோம். அதை நம்ம காப்பாத்தி ஆகணும். பாரு, உன்னை மனைவி அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப நீ என்னோட கடமையை செய்ய விட, அவ்வளவுதான். ஆமா, உங்க கடமை என்ன? இப்ப என் கடமை என்னன்னா, சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லணும், அதுவும் லாட்ஜ் கிச்சன்ல இருந்து. நீ குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நான் இப்ப வரேன். சீக்கிரம் வாங்க. உடனே போயிட்டு உடனே வரேன். ஓகே? இந்த கரண்ட்டுக்கு என்னாச்சு? அவர் வந்துட்டார் போல இருக்கு.
வந்துட்டீங்களா? நீங்க யாரு? ஒரு கிளையண்ட், அதாவது கஸ்டமர். பாருங்க, இது மேனேஜரோட ரூம்ங்க. நான் அவரோட ஒய்ஃப் சாவித்ரி. அப்படியா? இப்பெல்லாம் அவரு மேனேஜர் சார் ஆயிட்டாரா? நீங்க என்ன சொல்றீங்க? சரி, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. யார உன் கணவன் நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அவன் பேரு தீபக். வேலை ஏஜென்டா இருக்கான். அதான் அவன் தான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பொண்ணை சப்ளை பண்றான். இந்த லாட்ஜ்ல இதுதான் நடக்குது, வேற ஒண்ணுமே இல்ல. அப்படி இருக்காது. நீங்க போய் சொல்றீங்க. முதல்ல இங்க இருந்து போங்க. அது எப்படி இருக்க முடியும்? நான் இந்த ராத்திரிக்காக உனக்கு வேண்டிய விலைய உன் கணவன் கிட்ட கொடுத்துட்டேன். இல்ல, என்னால நம்ப முடியல. நம்பிக்கை வரலையா? ம்? பரவாயில்ல, அந்த ஜன்னல் கிட்ட போய் நீயே பாரேன். கீழே உன்னோட சோக்கால் புருஷன் பணத்தை எண்ணிக்கிட்டு இருப்பான். ஓ, ஓயம்மா. நம்பிக்கை வந்துச்சா என்ன? இப்போ அது புரிஞ்சுதா? இல்ல, இப்போ என்னால நம்ப முடியல. இது நடந்துதான் ஆகும். இனிமே நீ இங்க இருந்து போக முடியாது. ஏன் போக முடியாது? நான் போய் அவர்கிட்ட கேக்குறேன். நீங்க என்ன செய்றீங்க? இத பாருங்க, என்ன போக விடுங்க ப்ளீஸ். பாரு, முதல்ல நடிக்கிறத நிறுத்து. அப்புறம் நான் சொல்றபடி நடந்துக்கிட்டேன்னா போதும். என்ன விடுங்க ப்ளீஸ். என்ன உன்னை போக ராணி- என்ன விட்டுடுங்க உன்னை ராணி ப்ளீஸ். மாதிரி வச்சுக்கிறேன். என்ன விட்டுடுங்க. நான் உன்னை ராணி மாதிரி வச்சுக்கிறேன். என்ன விடுங்க ப்ளீஸ். தீபக், தீபக், தீபக். ஏ தீபக் ப்ளீஸ். தீபக் என்ன விடுங்க. தீபக். என்ன விடுங்க. என்ன விடுங்க. என்ன விடுங்க. நான் விட மாட்டேன். என்ன விடுங்க. உன்னை நான் விட மாட்டேன். என்ன விட்டுடுங்க. என்ன ஒண்ணு செய்யாதீங்க தீபக். தீபக். வரு, என்கிட்ட வராத. நான் குதிச்சிருவேன். ஓ மை காட், ஓ மை காட். எப்படி ஆச்சுன்னு தெரியலையே. என்ன செய்யுது? ரொம்ப பலமா அடிபட்டிருக்கேன். என்னாச்சு? ரொம்ப ரத்தம் வருது. போலீஸ் பாவம். சார், இவங்க யாரு? தெரியாது சார். பாவம். ஆமா. இந்த லாட்ஜோட டெரஸ்ல இருந்து கீழே குதிச்சு தீபக்குக்கு முன்னாடியே நான் என் உயிரை விட்டேன். எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் உண்மையா இல்ல கனவா? ஆஸ்தா, இது கனவில்ல, உண்மைதான். இவங்க செஞ்ச சூழ்ச்சியினால தான் நான் செத்து போனேன்.
என்னால உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியல. என் ஆத்மா இன்னும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. யாரு என் சாவுக்கு காரணமா இருந்தாங்களோ நான் அவங்கள பழி வாங்காம விட மாட்டேன். ஆஸ்தா, நீ என்ன மாதிரி தான் இங்க வந்திருக்க. இதே ரூம்ல எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்து அவங்களுக்கு சமாதியும் கட்டியிருக்காங்க. என்ன பொண்ணுங்க இவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆடுறாங்களோ அவங்க வாழ்க்கை பூராவும் அவங்களுக்கு அடிமையா இருந்து நாசமாயிடுறாங்க. இந்த பொண்ணுங்க அவங்க பேச்ச கேட்கறது இல்லையோ அவங்க என்ன மாதிரி ஆவியா அலையறாங்க. சாவி ஒருவேளை என்னையும் உன்னை போல பலவீனமானவளா நினைச்சு தீபக் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கணவர் என்ன கடவுள் மாதிரி. கடவுளே என்னோட மானத்துக்கு வேலை பேசினான்னா நீ ஒண்ணும் என்ன மாதிரி தனியா இல்ல, நானும் உன் கூட இருக்கேன். ஆனா நீ ஒவ்வொரு அடியையும் நல்லா யோசிச்சு வைக்கணும். இப்ப தீபக் ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. ஆனா அவ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவன் புத்தியை காமிக்க ஆரம்பிச்சிடுவான். அவன் முதல் கண்ணு நீயாதான் இருக்கும். இல்ல ஆஸ்தா, இந்த தடவை அவங்க நினைச்சதை சாதிக்கவே முடியாது. அவன் உன்னை வச்சு வியாபாரம் பண்ண முடியாதுமா. அவங்க உன்னை சாகடிக்க கட்டாயப்படுத்த முடியாது. நீ உயிரோட இருந்தாதான் உண்மையெல்லாம் வெளியில வரும். நான் உன் வழியாதான் இந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்க விரும்புறேன். என்ன கொலை செஞ்சவங்களை நான் பழி வாங்கி ஆகணும். சாவித்ரி, நான் உனக்கு நிச்சயமா உதவி செய்ய முடியும். என் உயிரே போனாலும் எனக்கு கவலை இல்ல. நான் பெண் வாங்க மாட்டேன். ஏன்னா இது பொண்ணோட மான பிரச்சனை, மரியாதை பிரச்சனை, அவ வாழ்க்கை பிரச்சனை. பண பேராசை பிடிச்சவங்க பாவப்பட்ட நேர்மையான பொண்ணுங்களை மார்க்கெட்ல விக்கிற அந்த ஏஜென்ட்டுகளை உயிரோட சமாதி கட்டிதான் ஆகணும். நான் இந்த மாதிரி அயோக்கியங்களை விரட்டி அடிக்கிறதுக்காக உனக்கு உதவி செய்ய தயாரா இருக்கேன் சாவித்ரி, தயாரா இருக்கேன். இது பொது ஆஸ்தா, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். நான் இங்க என்ன பண்றேன்னு நீயே பாரு. அண்ணி, அண்ணி, அண்ணி. ஆஸ்தா, சம்பத் வரா. இவன் தீபக்கோட முக்கியமான ஆளு. இவன்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இரு. அண்ணி, சாவி, என்ன விஷயம் சம்பத்? உள்ள ஏதோ சத்தம் வந்தாப்புல இருந்துச்சு, அதான் பார்க்க வந்தேன். என்னன்னா அண்ணி, நீங்க ஹோட்டல்ல தனியா இருக்கீங்க, அதனால உங்களை பாத்துக்க வேண்டியது என் கடமையாச்சே. இங்க யாருமே இல்லையே, நான் யார் கூட பேச முடியும்? அப்ப அந்த சத்தம் இங்க இருந்து எந்த சத்தமும் வரல. ஓ, எனக்கு தூக்கம் வருது, நீங்க போறீங்களா? ஐ அம் சாரி. சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? இன்ஸ்பெக்டர் சார், ஒரு பழைய கேஸை பத்தி நான் உங்ககிட்ட பேச விரும்புறேன். பழைய கேஸா? ஆமா இன்ஸ்பெக்டர் சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2 வருஷத்துக்கு முன்னாடி லவ்லி லாட்ஜ் டெரஸ்ல இருந்து குதிச்சு ஒரு பொண்ணு தற்கொலை செஞ்சுக்கிட்டா. ஆமா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த கேஸ் என் கையில தான் இருந்துச்சு. ஆனா இன்னி வரை எதுவுமே தெரியல. அந்த பொண்ணு யாரு, அவங்க எங்க இருந்து வந்தாங்க, எதுக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியல. இன்ஸ்பெக்டர் சார், அவ தற்கொலை பண்ணிக்கல, அவளை தற்கொலை பண்ணிக்க வற்புறுத்தி இருக்காங்க. தன் மானத்தை காப்பாத்திக்க இதை செய்ய வேண்டி வந்துச்சு. உங்களுக்கு அந்த பொண்ணை தெரியுமா? தெரியும் இன்ஸ்பெக்டர் சார். அவ மாதவப்பூர்ல இருந்த ஒரு ஏழை பொண்ணு. அவ ஏழை அதையே சாக்கா வச்சுக்கிட்டு அவ வாழ்க்கையில என்னைக்குமே சந்தோஷமா இருப்பாங்கிற வாக்கு கொடுத்து அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு இங்க கூட்டிட்டு வந்தான். அதாவது லவ்லி லாட்ஜுக்கு. எதையாவது சொல்லி அவளை ரூம்ல தனியா விட்டுட்டு ஓடி போயிடுவான். அவ பாவம் அவனுக்கா காத்துக்கிட்டு இருப்பா.
கதவோட தட்டுற சத்தம் கேட்கும்போது அவ கணவன் தான் வந்துட்டான்னு நினைச்சு கதவை திறப்பா. ஆனா அங்க வேற எவனோ நின்னுட்டு இருப்பான். அவ உடம்புக்கு விலைய கொடுத்து ராத்திரி பொழுது கழிக்கிறதுக்காக வந்திருக்கான். அவ ரொம்ப நேர்மையானவ. அவளுக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் வலுக்கட்டாயமா அவ கற்ப சூறையாட முயற்சி பண்ணிருக்கான். அவ மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக டெரஸ்க்கு ஓடி இருக்கா. இந்த அயோக்கியனும் அவ பின்னாடியே ஓடினான். அவ அங்க இருந்து தப்பிச்சு போகிறதுக்காக எந்த வழியுமே இல்லை இன்ஸ்பெக்டர் சார். டெரஸ்ல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டா. ஆனா இந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இன்ஸ்பெக்டர் சார், அவ கணவன் தீபக்கோட 2வது மனைவினா. 2 நாள் முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதே லாஜிக் என்ன கூட்டிட்டு வந்திருக்கான் அதே ரூமுக்கு. நீ சொல்றது உண்மைன்னு வச்சுப்போம். இந்த விஷயத்தை உங்ககிட்ட யாரும் சொன்னாங்க? அப்படியே நீங்க சொல்றது உண்மையா இருந்தாலும் அதுக்கெல்லாம் தேவையான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? இன்ஸ்பெக்டர் சார், எல்லா ஆதாரத்தையும் உங்ககிட்ட கொடுக்கறேன். ஆதாரம் கொடுக்க முடியலன்னா அவளுக்கு என்ன கதி ஆச்சோ அதேதான் எனக்கும் ஆகும். அப்படியா? உங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னது? நீங்க சரின்னு சொன்னா நான் தீபக்கை கைது செய்யவும் முடியும். வேண்டாம் இன்ஸ்பெக்டர் சார், அப்படிலாம் நீங்க செய்ய வேண்டாம். நீங்க தீபக்கை கைது செஞ்சுட்டா அப்புறம் நமக்கு எந்த ஆதாரமும் கிடைக்காதே. என் மேல நம்பிக்கை வைங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ். நானே உங்களை வந்து பார்க்கறேன். நான் கிளம்புறேன். ஓகே. தீபக், நமக்கு ஆபத்து. என்னாச்சு? நான் நம்ம ஆஸ்தா அண்ணிய போலீஸ் ஸ்டேஷன் என்ன உளர்ற? நான் ஒன்றும் உடறல, உண்மையை தான் சொல்றேன். எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும்? உன் மூளை கேட்டு போச்சா என்ன? ஏன் என்ன நம்ப மாட்டேங்கிற? நம்பணுமா? ம். அங்க பாரு, யார் அது? ஆஸ்தா அண்ணி 2 மணி நேரமா இங்கதான் இருக்கா. நீங்க என்ன கூட்டிட்டு போக லாட்ஜுக்கு வரல, நானே தனியா வந்துட்டேன். இது எப்படி இருக்க முடியும்? நான் இப்போதானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே பார்த்தேன். சம்பத், என்கிட்ட வா. நீ இப்படி செஞ்சா என்னை விட மோசமான ஆளு வேற யாரும் இருக்க மாட்டான். புரிஞ்சுதா? கேளுங்க, உங்க உடம்பு சரியாயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாரு. அதனால இன்னைக்கே நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து போறோம். போறதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய். போ. நான் போலீஸ் ஸ்டேஷன்ல யாரை பார்த்தேனோ அவ ஆஸ்தா தான். நீயா? நான் தான். நீ தனியா வந்திருக்கியா? நீ கதவை மூட மாட்டியா சம்பத்? மூடுறேன். ஆனா என்கிட்ட உண்மையை சொல்லு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்தது நீதானே? நான் தான். என்ன? ஆனா ஆனா நீதான். என் புருஷனுக்கு முன்னாடி உன் மானம் போச்சு, சரிதானே? எதுக்கு செஞ்ச? அந்த பொண்ணோட சாவு தற்கொலை இல்லைன்னு சொல்லத்தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டி வந்தது. நீ எந்த பொண்ணை பத்தி பேசுற? அதே பொண்ணுதான் அந்த ராட்சசம் பல்லா கிட்டேந்து மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக டெரஸ்ல இருந்து விழுந்து செத்து போனாளே. எந்த பொண்ணை பத்தி பேசுறேன்னு கேக்குறேன் இல்ல? அந்த சாவித்திரிய மறந்துட்ட பொண்ணு. சாவித்திரி? ஆமா, சாவித்ரி. இந்த கொலையில தீபக்கும் பல்லாவுக்கும் நீ உதவி செஞ்சிருக்க சம்பத். இதெல்லாம் போய் கட்டுக்கதை. ஆனா நீ இப்பதான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட.
உனக்கு இதெல்லாம் யாரு சொன்னாங்க? இதை யார் வேணாலும் சொல்லிருக்கலாம் சம்பத். ஆனா இது உண்மைதான். தீபக்கும் பல்லாவும் செஞ்ச குற்றத்துக்கு தண்டனை நிச்சயமா கிடைக்கும். ஆனா நீ எதுக்காக இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்க? நீ எதுக்காக இந்த மாதிரி பேத்துட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல. நான் இப்ப எப்படி பேத்தினாலும் சரி, போலீஸ்க்கு என்னவோ விவரம் தெரிஞ்சு போச்சு. நான் எல்லா விஷயத்தையும் தீபக் கிட்ட சொல்லிடுவேன். இங்க இருந்து போனா தானே சொல்ல முடியும். ஏன் ஏன் போக முடியாது? உன்னால என்ன தடுக்க முடியுமா? நீ தீபக் கிட்ட எதையும் சொல்லாம இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். அவனுக்கு விவரம் தெரிஞ்சா உன்னை உயிரோட விட மாட்டான். அவ உன்னை தேடிட்டு இருப்பான். அப்ப என்னமோ நீ என்ன ஏமாத்தி தப்பிச்சுட்ட. இப்ப எப்படி எங்கிட்ட இருந்து தப்பிக்க போறேன்னு பாக்குறேன். நில்லு சம்பத். சாவித்திரி, சாவித்திரி நீயா? ஆமா, நான் தான். இனிமே நீ என்கிட்ட இருந்து என்னைக்குமே தப்பிக்க முடியாது. இல்ல இல்ல, எவ்வளவு பொண்ணுங்களை வித்து பணமாக்கியிருப்ப. ஒரு பாவமும் அறியாத எவ்வளவு பொண்ணுங்களோட கற்போட விளையாடி இருப்ப. நினைச்சாலே வெக்கமா இருக்குடா அயோக்கியனே. நீ உயிரோட இருந்தா இன்னும் எவ்வளவு பொண்ணுங்க வாழ்க்கை நாசமாகுமோ தெரியாது. நீ உயிரோட இருக்கவே கூடாது. நான் ஒண்ணும் செய்யல. வேண்டாம், என்ன ஒண்ணும் செஞ்சிடாத. வேண்டாம். அயோக்கிய பாவி, பயத்திலே செத்துட்டான். ஆஸ்தா, ம், நீ இங்கே வந்ததுலேருந்து உனக்கு சந்தோஷம் தானே? ம். எங்க என் புருஷன் இருக்காரோ அங்க நான் இருந்தா தானே எனக்கு சந்தோஷம். புருஷங்கிற ஸ்தானத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கு. யாரு கண்ணு போட்டாங்கன்னே தெரியல. இப்பதானே நீங்க நல்லபடியா திரும்பி வந்திருக்கீங்க. ஆமாம். ஒரு விஷயம் சொல்லவா? தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? தப்பாவா? அதுவும் ஒன்றையா? எதுக்கு தமாஷ் பண்ணுற? நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க இந்த லாட்ஜ உங்க வீடா நினைக்கிறீங்க. அஸ்தான், நான் இங்கே வேலை செய்கிறேன், இங்கே தானே இருந்தாகணும். அதுவும் பெரிய ரூமில். அதெல்லாம் சரிதான். ஆனா நமக்குன்னு ஒரு வீடு இருந்தா அதோட சுகமே தனிதான். எனக்கு எதுவுமே புரியல. நான் சொல்றது கவனமா கேளுங்க. நீங்க இந்த வேலையை விட்டுட்டு சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கலாமே. எப்படிப்பட்ட பிசினஸ்னா, கொஞ்சமா பணம் சம்பாதிச்சாலும் சந்தோஷமா வாழலாம். என் மனசில் என்ன இருந்துச்சோ அதையே நீ சொல்லிட்ட. ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் அதுக்காக நமக்கு நிறைய பணம் தேவைப்படும். இப்போ எங்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லை. நீங்க ரொம்ப பெரிய ஆளு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல பண வசதியோட தானே இருப்பாங்க. ஆமாம், நிறைய பணக்கார ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. லட்சாதிபதி, கோடீஸ்வரன். அப்ப அவங்கள உதவி செய்ய சொல்லி பிசினஸ் ஆரம்பிங்களே. பணம் என்னமோ நமக்கு கிடைச்சிடும். ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க நம்மக்கிட்ட இருந்து எதையாவது எதிர்பார்ப்பாங்க. இது பிசினஸ் சம்பந்தமான விஷயமாச்சே. குடுக்கல் வாங்கல் இருக்க தானே செய்யும். நீ நீ பேசுறது என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்கும்? ம், நீங்க விரும்பினா உங்களுக்கு நான் உதவி செய்ய முடியும். நீயா? அதுவும் எனக்கா? ம், நீங்களே சொல்லுங்க. உங்க ரொம்ப நெருங்கிய நல்ல நண்பர் யாரு? அது பிரகாஷ் பெல்லா சார். அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு. பிஸ்னஸ் நடக்காத இடமே இல்லை. பனாரஸில், கொல்கத்தாவில், மும்பையில். நீங்க ஒரு தடவை அவர்கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க. ம்? நீ அவரை சந்திக்க போறியா? சந்திப்பேன். விஷயம் உங்களை பத்தினது. நல்ல பிசினஸ் ஆரம்பிக்கணும்.
உங்க முன்னேற்றம் தான் முக்கியம். ஆஸ்தா, இந்த பணத்திமிரோட விளையாடுறவங்க இருக்காங்கல்ல, எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நமக்கு இன்னும் நல்லதாச்சே. என்ன? ம், இப்படிப்பட்டவங்கள நம்ம கைக்குள்ள போட்டுட்டா நல்லது தானே. நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? என்ன ஒரு தடவை அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க, அப்புறம் பாருங்க. நீ என்னோட கனவு எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவ போல இருக்கு. ம், ஆஸ்தா, ம். போன ஜென்மத்தில் நான் என்ன புண்ணியம் செஞ்சேன்னே தெரியல. இந்த ஜென்மத்தில் எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சிருக்கா. பொய் சொல்லி என்ன புகழாதீங்க. போங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. எனக்கு தூக்கம் வருது. ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போயே வந்துடுறேன். ஆஸ்தா, ஆஸ்தா, அவங்க என்னாச்சு? உங்களுக்கு வேர்வையா கொட்டுதே. இல்லை, ஒன்றுமில்ல, ஒன்றுமில்ல. விசித்திரமா இருக்கு. ஆஸ்தா, ம், நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன். ம். இப்போதான் உன்னை பற்றி நினச்சேன். இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் எனக்கு டைம் கிடைச்சிருக்கு. அது சரி, என்னைக்கு உன் பொண்டாட்டி எனக்கு அறிமுகப்படுத்த போற? பல்லா சார், எல்லாமே நல்லதுக்கு தான். நான் என் மனைவி கிட்ட உங்களை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசினேன். அவளே வந்து உங்களை பார்க்குறதா சொல்லியிருக்கா. பாருங்க சார், அவளே உங்களை தனியாக பார்க்குறேன்னு சொன்னா. அப்படியா? இதுவும் நல்ல விஷயம்தான். நீங்கள் சொன்னால் நான் அவளை ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு வரவா? உன் மூளை கெட்டு போயிடுச்சா என்ன? நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? இங்கே அவளை பார்த்தா எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? தீபாக்கு இது ஆஃபீஸ், வேலை செய்கிற இடம். கூட்டிகிட்டு வர்றதா இருந்தா வெளியே எங்கேயாவது கூட்டிகிட்டு வா. பல்லா சார், நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே அவளை கூட்டிகிட்டு வரேன். அதெல்லாம் சரி, அவளுக்கு எல்லாத்தையும் நல்லா புரிய வச்சுட்டல? பல்லா சார், புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவளே ரொம்ப புத்திசாலி தான். ஆமாம், எல்லா பொண்ணுங்களையும் பற்றி ஒரே மாதிரி நினைக்கிறீங்க. பல்லா சார், மற்றவங்களுக்கும் சொந்தத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ சரி, கிரீன் வியூ ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வா. எப்போ? என்ன இப்போ? இன்னைக்கு மத்தியானம். பல்லா சார், ஆ, என் மனைவி எப்படி இருக்கா? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. உன் மனைவி ரொம்ப அழகா இருக்கா. ரொம்ப நன்றி பல்லா சார். ஆமா தீபக், உன் பேர் என்னன்னு சொன்னா? ஆஸ்தா. ஆ, ஆஸ்தா. பேரே ரொம்ப அழகா இருக்கு. பேர் அழகா இருக்கோ இல்லையோ அது தெரியாது, ஆனா நீங்க என்ன புகழும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடாடாடாடாடா, என்னாச்சு? ஆஸ்தா, நான் மறந்தே போயிட்டேன். நான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளை சந்திக்கணும். பல்லா சார், நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க, வேலையை முடிச்சிட்டு வரேன். சரி. சரி, நான் கிளம்புறேன் ஆஸ்தா.
போங்க. ஆஸ்தா, இது உனக்காக. இது என்ன? இப்பதானே உனக்கு கல்யாணமே நடந்திருக்கு. முதல் தடவையா உன்னை பார்க்குறேன். என் தரப்புல பரிசா வச்சுக்க. ரொம்ப நன்றி பல்லா சார். நீங்க வாழ்க்கையை ரொம்ப என்ஜாய் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ஒன்று சொல்லவா ஆஸ்தா? சொல்லுங்க. உன்னை சந்திச்சதுல இருந்து என் மனசு அலப்பாயுது. எல்லாத்தையும் ஒரே நாள் என்ஜாய் பண்ணிடுவீங்களா? அஹ், என்ன சொல்றேன்னா, இனிமே சந்திக்க மாட்டீங்களா? உன்னை சந்திக்க என் மனசு எப்பவும் துடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆஸ்தா. உன் முகத்துல என்ன மாய மந்திரம் இருக்குன்னே தெரியல. மாய மந்திரம் உங்ககிட்ட தான் இருக்கு பல்லா சார். ஆஸ்தா, நான் உன் பக்கத்துல வந்து உட்காரலாமா? ஆஸ்தா, நாம இப்படியே கொஞ்ச நேரம் இருக்க முடியுமா? இப்ப முடியாது. சரி, நான் உன்னை ரூம்ல விட்டுறேன். நான் தனியா போயிடுவேன். மறுபடியும் எப்ப பார்க்கலாம்? ம், நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரி. ராத்திரி விஷயம் இவ்வளவு சீக்கிரம் முடியாது. அப்ப நாளைக்கு பார்ப்போம். ம், சரி. இதே நேரம் இதே இடத்துல நான் உங்களை தனியா சந்திக்கிறேன். இவ்வளவு அழக படைக்க கடவுளுக்கு எப்படி நேரம் இருந்துச்சுன்னே தெரியல. சாவித்ரி, சாவித்ரி நீங்களா? ஆமா, நான் இப்பதான் பிரகாஷ் பெல்லாவை போய் பார்த்துட்டு வரேன். அவன் உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான். என்னையா? ஆமா, நான் உன் உருவத்துல போய் தீபக் கூட அவனை சந்திக்க போனேன். அவன் உன்னை பார்க்கணும்னு துடியா துடிக்கிறான். இனிமே உன்னை அடைய எவ்வளவு பணம் கொடுக்கணும்னாலும் தயாரா இருப்பான். நீங்க என்ன சொல்றீங்க சாவித்ரி? பாரு ஆஸ்தா, நான் சொல்றது செய். இந்த விளையாட்டுல நீ என்ன செய்யணும், நான் என்ன செய்ய போறேன், இது எல்லாத்தையும் உனக்கு புரிய வைக்கிறேன். ஆஸ்தா, இவன் அதே பல்லா தான் என் முதலிரவு அன்னைக்கு தீபக் அனுப்பின ஆளு. என்னோட கருப்புக்கு விலை பேசினவன். இவனால தான் நான் தற்கொலை பண்ணிக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அவனை உடனே கொல்லணும்னு தான் நான் துடிச்சேன். ஆனா நாம போட்ட அதாவது பிளான் எல்லாம் கெட்டுடும்னு நினைச்சு நான் என்னை கட்டுப்படுத்திக்கிட்டேன். என்ன முடிவுக்கு இன்னும் நேரம் வரல போல் இருக்கு. ஏன்னா முடிவு இந்த ரூம்ல தான் இருக்கும். முடிவுக்கான நேரம் ராத்திரி. 3 அயோக்கியன்க என் குறியில இருக்காங்க. தீபக், பல்லா, அப்புறம் சம்பத். இதுல சம்பத் செத்துட்டான். சம்பத் செத்துட்டானா? ஆமா, அவனை சாகடிக்க வேண்டிய அவசியமே ஏற்படல. பாவம், மனசு பலவீனமா இருந்தது, பயந்தே செத்துட்டா. இனிமே அடுத்த குறி தீபக், அப்புறம் பல்லா. இப்ப நான் நேரா பல்லாவை சந்திக்க போறேன்.
ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. நன்றிங்க. உனக்காக காத்துட்டு இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு யுகமா இருந்துச்சு. நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. உங்களை சந்திக்கணும்னா அப்படியே வர முடியுமா சொல்லுங்க? அப்படின்னா எனக்காக தான் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தியா? நான் வேற யாருக்காக செஞ்சுட்டு வர போறேன்? இங்க பொழுது போறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆஸ்தா. எதை வேணும்னாலும் உனக்காக விட்டு கொடுக்க தயார். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீ எப்பவும் என் பக்கத்திலே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். தெரியல, நீ எந்த மந்திரஜாலம் போட்டேன்னு எனக்கு தெரியல. நீங்க தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா பல்லா சார்? என்னோட நிலைமை அப்படிதான். சரி, அப்படி நான் என்னோட மனசுல இருக்கிறத மறைக்காம உங்ககிட்ட சொல்றேன். உட்காரு. சொல்லுங்க. உங்க மனசுல இருக்கிறது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. ஆஸ்தா, இன்னைக்கு என் மனசு திறந்து பேச போறேன். சொல்லுங்க. என் மனசுல என்ன இருக்குதுன்னா, உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம், உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் பைத்தியம் ஆயிட்டேன். ஆசை, என் வாழ்நாள் பூராவும் நீ என் கூடவே இருக்க முடியாதா? பல்லா சார், நீங்க என்ன சொல்றீங்க? நான் கல்யாணமானவன் உங்களுக்கே நல்லா தெரியும். என் புருஷன் தீபக். தீபக், நீ அவனை உன் கணவன் சொல்றியா? அவன் என்ன பிசினஸ் செய்யறான்னு உனக்கு தெரியாதா? எதுவா இருந்தாலும் பல்லா சார், அவர் என் புருஷன் தானே. ஆனா அவனால உனக்கு என்ன கொடுக்க முடியும்? உன் மானத்தை வித்து பணம் சம்பாதிக்கிறான். இன்னைக்கு நான், நாளைக்கு வேற ஒருத்தன், மத்த நாளைக்கு இன்னொருத்தன். நீங்க எனக்கு என்ன கொடுக்க முடியும்? உனக்கு என்ன வேணும் சொல்லு. பங்களா, கார், தங்கம், பேங்க் பேலன்ஸ். ஆஸ்தா, ஒரு தடவை சரின்னு சொல்லு. நான் உன்னை இந்த ஊரை விட்டு எங்கேயாவது அந்த தீபக் முகத்தை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ எங்க விரும்புறியோ அங்க உன் பேர்ல ஒரு பெரிய பங்களாவே வாங்கி நிம்மதியா நீ சந்தோஷமா இருக்கலாம். பல்லா சார், நான் இந்தியாவில் பிறந்தவ, அக்னியை சாட்சியா வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவ. எந்த முடிவையும் என்னால உடனே எடுக்க முடியாதுல்ல. என்னோட புருஷன் தீபக்கை பத்தி யோசிக்கணும் இல்லையா? தீபக்கை பத்தி எதுக்கு யோசிக்கணும்? உனக்காக என்ன விலை கேட்கறானோ அதை அவனுக்கு கொடுக்குற. இந்தா, இதை அவங்கிட்ட கொடுத்துடு. அப்புறம் சொல்லிடு, இதை விட 10 மடங்கு அதிகமா கொடுக்க முடியும்னு சொல்லு. சரி, நான் உங்க பேச்ச நம்புறேன். ஆனா ஒரு வேண்டுகோள். வேண்டுகோள்னு சொல்லாத, நீ உத்தரவு போடு. சத்தியமா சொல்றேன், இந்த பல்லா உனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிறான். சொல்லு, நான் என்ன செய்யணும்? நாளைக்கு ராத்திரி நீங்க என் வீட்டுக்கு வரணும். வர்றேன், நாளைக்கு ராத்திரி வர்றேன். ஆனா ஒரு விஷயம், நாளைக்கு ராத்திரி தான் அந்த லாட்ஜில் உன்னோட கடைசி ராத்திரியா இருக்கணும், சரியா? பல்லா சார், நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நாளைக்கு ராத்திரி எனக்கும் கடைசி ராத்திரி, உங்களுக்கும் கடைசி ராத்திரியா இருக்கும். கண்டிப்பா வாங்க, நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். வாங்க பல்லா சார், வாங்க. உங்களை வரவேற்கிறேன். இல்லை சரிதானே? பல்லா சார், அந்த அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துருங்களேன். இதை உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப நன்றி பல்லா சார். பல்லா சார்,
ஆஸ்தா உங்களுக்காக காத்துட்டு இருக்கா. ம் ஆமா, வாங்க. ம். வாங்க வாங்க. வாங்க பல்லா சார். போங்க. உங்களை பார்த்த உடனே என் மனசே நிம்மதி அடைஞ்சிடுச்சு. இந்த ரூமோட அமைப்பெல்லாம் ஒரேடியா மாறி இருக்கு. அப்படியா? அப்ப இந்த ரூமுக்குள்ள முன்னாடியே வந்திருக்கீங்களா? என்ன? இல்ல, இதுக்கு முன்ன ஒரு தடவை வந்திருக்கு, அவ்வளவுதான். அப்புறம் இன்னைக்கு கடைசியா? என்ன? நீங்க சொன்ன வார்த்தையை தான் ஞாபகப்படுத்தினேன். ஆ, ஆமா. சரி, அப்படின்னா நீ தீபக் கிட்ட எல்லாத்தையும் பேசிட்டியா? பல்லா சார், பல்லா சார், இனிமே ஆஸ்தாவுக்கு இதை விட்டா வேற வழியே இல்லை. ஆஸ்தாவுக்கு எப்படி நானோ அதே மாதிரி தான் நீங்களும். என்ன? ஆமா. ஆமா, என் கண்ணுக்கு நீங்க 2 பேருமே ஒரே மாதிரி தான். ஆசா, நான் உங்ககிட்ட வேற ஏதோ சொல்றதா இருந்தேன். ஆனா உன் பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் இனிமே அதை சொல்ல விரும்பல. நீங்க எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பல்லா சார். என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்ல போறேன். என்ன செய்யணுமோ அதை நான் செய்வேன். அது சரி, நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க மனசு எப்படி இருக்கு? இந்த ரூமோட அழகு எப்படி இருக்கு? நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் எல்லாத்தையும் அழகா வச்சிருக்கேன். உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு புரியல. இவ்வளவு சின்ன ரூமை இவ்வளவு அழகா வச்சிருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆஹா, என்னன்னு சொல்ல? போலீஸ்? தீபக், வரேன் பல்லா சார், சொல்லுங்க. இங்க போலீஸ் எதுக்காக வந்திருக்காங்க? போலீஸ் இங்க எதுக்காக வந்திருக்காங்க? நான் வந்த நேரம் சரியில்லை. நான் இங்க இருந்தா தப்பிக்கிறது கஷ்டம். தீபக், நான் அப்புறமா பேசுறேன். நான் இப்ப கிளம்புறேன். பல்லா சார், பல்லா சார், நான் சொல்றது கேளுங்க. நான் அப்புறமா பேசுறேன்னு சொன்னேன்ல. பல்லா சார், என்னாச்சு? தீபக், தர. யாராவது இருக்கீங்களா? நீங்க அந்த கதவை திறக்கவே முடியாது. ஆமா, உன் குரலுக்கு என்னாச்சு? இப்ப நீங்க குரலை மட்டும்தானே கேக்குறீங்க. முகத்தை பார்த்தா எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. சாவித்ரி? சாவித்ரி? ஆமா, சாவித்ரி. அந்த ராத்திரி நினைவு இருக்கா? இந்த மாதிரி தானே என் மானத்துக்கு விலை பேசுனீங்கல்ல? ஏன் உடம்புக்கு படம் வாங்கிக்கிட்டு பல்லாவை இங்க அனுப்பினல்ல? ஆனா நான் ஏன் கருப்பு பறி போகாம காப்பாத்திக்கிட்ட நினைவு இருக்குல்ல? இருக்கு. ஆனா நீ பலவந்தமா என் கற்பை அழிக்க முயற்சி பண்ணின. ஆனா நான் இதே லாட்ஜோட டெரஸ் மேலேருந்து குதிச்சு சேர்த்த நினைவு இருக்குல்ல? நினைவு இருக்கு. நீ என் புருஷன் இல்லையா? அக்னி சாட்சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன சந்தோஷமா வச்சுப்பேன்னு கூட்டிகிட்டு வந்த. நான் உங்ககிட்ட எனக்கு உதவி செய்யுங்கன்னு கெஞ்சினேன். ஆனா நீ எனக்கு உதவி செய்யல. உனக்கு முன்னாடி தான் என்னோட உயிரே போச்சு. இருந்தாலும் அடையாளம் தெரியாத மாதிரி நடிச்சு ஏமாத்தினல்ல? ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, இது உண்மைதான். நான் செத்துட்டேன். ஆனா என்னோட ஆத்மா இங்கதான் அலைஞ்சிட்டு இருக்கு. நான் ஒரு நாள் இந்த ரூம்ல ஆஸ்தாவை பார்த்தேன். ஏன் ஆத்மா வேதனை அடைஞ்சுது. எந்த நேரத்துக்காக காத்திருந்தேனோ அது என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. பழி வாங்குற நேரம், பரீட்சைக்கான நேரம்,
எவங்கெல்லாம் பொண்ணுங்களை வித்து பணம் சம்பாதிக்கிறாங்களோ, பணத்தை வீசி கிரிஞ்சு துச்சமா மதிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பழி வாங்கணும். பாவப்பட்ட பொண்ணுங்களை எவன் விலை பேசி வாங்குறானோ அந்த பொண்ணுக்கு இஷ்டம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கட்டாயப்படுத்தி வித்துடுறாங்க. தன்னோட மானத்தை காப்பாத்திக்கிறதுக்கு தன்னுடைய உயிரையே பணையம் வைக்கிறா. ஆஸ்தாவும் என்ன மாதிரி ஒரு பொண்ணுதான். அவளும் தன்னோட கற்பை காப்பாத்திக்கிறதுக்கு உயிரையும் விட தயங்க மாட்டா. பல்லா, என் சாவை நீ தற்கொலைன்னு ரொம்ப சுலபமா நிரூபிச்சிட்ட. ஆனா இப்ப நான் ஒரு ஆவியா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். தீபக், நீ ஆஸ்பத்திரி போனதுக்கு காரணம் நான் தான். பல்லா, நீ இந்த ரூமுக்கு வெளியில யார சந்திச்சியோ அவ ஆஸ்தா இல்ல. ஆஸ்தா உருவத்துல இருந்து என்ன இந்த திட்டத்தெல்லாம் போட்டது யார் தெரியுமா? நான் தான். இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையெல்லாம் யார் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்கெல்லாம் சட்டத்திலேருந்து தப்பிக்கவே முடியாது. ஆனா என்னோட எதிரிகளுக்கு நான் தண்டனை கொடுக்க விரும்புறேன். சம்பத் செத்து போயிட்டான். இனிமே நீங்க 2 பேரும் தான் பாக்கி. வேண்டாம் சாவித்ரி, சாவித்ரி என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. சாவித்ரி, இதுல என் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லா தப்புமே இந்த தீபக் தான் செஞ்சிருக்கிறான். சாவித்ரி, இவன் போய் சொல்றான். சாவித்ரி என்ன மன்னிச்சிடு. முடியாது. நீங்க 2 பேருமே குற்றவாளி தான். உங்க 2 பேருக்குமே தண்டனை உண்டு. சாவித்ரி, சாவித்ரி கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சாவித்ரி என்ன விட்டுரு. வேண்டாம் வேண்டாம் சாவித்ரி, சாவித்ரி சாவித்ரி வேண்டாம் சாவித்ரி, வேண்டாம் வேண்டாம் சாவித்ரி. கடவுளே, என் கண்ணு இப்ப எதையெல்லாம் பார்த்துச்சோ இதெல்லாம் உண்மைதான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. ஆஸ்தா, நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். உன்னாலதான் அலைஞ்சுக்கிட்டு இருந்த என் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைச்சது. இப்ப எனக்கு முக்தியும் கிடைச்சிடுச்சு. ஆனா துக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, உன் நிலைமை தான் மோசமா போயிடுச்சு. நீ எல்லாத்தையுமே இழந்துட்டியே. ஆஸ்தா, ஆஸ்தா, நான் உனக்கு நன்றி சொல்லித்தான் ஆகணும். நீ உயிரையும் மதிக்காம போராடி இருக்க. இந்த பயங்கரமான குற்றவாளிக்கு தண்டனை கிடைச்சிருச்சு, அதுக்கு நன்றி சொல்லித்தான் ஆகணும். இதுக்காக நீ ரொம்ப பாடுபட்டிருக்க, அதுவும் எனக்கு தெரியும். ஆஸ்தா, இந்த பிசினஸ் சமுதாயத்துக்கு விரோதமானது. இங்க பொண்ணுங்களை மிருகங்க மாதிரி வாங்கி விலைக்கு வித்துறானுங்க. வெக்கமா இருக்கு. இந்த மாதிரி பிசினஸ் செய்யற ஆளுங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சாகணும். ஆஸ்தா, இவங்களுக்கு என்னவோ தண்டனை கிடைச்சிடுச்சு. ஆனா இந்த மாதிரி சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நாம அந்த பாவிங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும். அது நிச்சயமா உன்னால முடியும். இன்ஸ்பெக்டர் சார், நான் தனியா இருந்து என்ன செய்ய முடியும்? நீ தனியா இல்ல ஆஸ்தா, நானும் உன் கூட
இருப்பேன். எப்பவும். நீங்களா? ஆமா.